ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். அன்பார்ந்த நேயர்களே, பல பொதுவான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் உங்களுடைய லக்னமோ ராசியோ எதுவாக இருக்கிறது என்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு வசீகரத்தன்மை தரக்கூடிய ராசிகளை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். என்ன வசீகர ராசிகள்? இப்போ நான் இங்கே கூறக்கூடிய இந்த ராசிகளில் நீங்கள் ஏதாவது முகூர்த்தம் வைக்கிறது, கடை ஓப்பன் செய்வது, கடை திறப்புலா பண்ணது, வியாபாரம் புதிதாக ஆரம்பிப்பது, வண்டி அல்லது வாகனங்கள் வாங்குவது, இந்த ராசியில் லக்னம் விழுற மாதிரி பார்த்துக்கணும். அந்த லக்னம் அந்த ராசியில் விழுதாக இருந்தால் அது உங்களுக்கு வசீகரத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் கட்டாயம். அந்த வகையில் ஒருத்தனுக்கு மேஷ லக்னமோ மேஷ ராசியோ அவருடைய வசீகர ராசின்னு எடுத்துக்கிட்டால் சிம்மம், துலாம், தனுசு, மகரம், இந்த ராசிகள் உங்களுக்கு வசீகர ராசிகளாக இருக்கும். அப்போது நீங்கள் எதை செய்தாலும் இந்த ராசியில் லக்ன புள்ளி வளர மாதிரி நீங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு ஜோசியத்தையே போகிறீங்க. நீங்கள் மேச ராசிக்காரங்க, ஐயா எனக்கு சிம்ம லக்னமோ துலா லக்னமோ தனுசு லக்னமோ மகர லக்னமோ வரக்கூடிய நேரம் பார்த்து ஒரு லக்னத்தை குறித்து கொடுங்க. நான் போய் வண்டி எடுக்கணும், இல்லை புதுசாக வீடு வாங்கணும், இல்லை வாங்கிய வீட்டுக்கு நான் கிரகப்பிரவேசம் செய்யணும், புதிதாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும், இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு போகிறேன், இந்த மாதிரி லக்னத்தை குறித்து விடுங்க, அவன் நல்லபடியாக ஆரோக்கியமாக வீடு சேர வேண்டும். இந்த மாதிரி தன்மையில் போய் அவர்கிட்ட கேட்டால் அவன் லக்னத்தை குறித்து கொடுப்பாங்க. ஜோசியர் எந்த ஜோசியராக இருந்தாலும் சரி சிம்ம லக்னத்தை வர மாதிரி சிம்ம லக்னம் வர மாதிரி குறித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி மேசராசிக்கு வசீகர ராசிகள், மேச லக்னமோ மேசராசியில் பிறந்த உங்களுக்கு வசீகர லக்னமோ வசீகர ராசியை சிம்மம், துலாம், தனுசு, மகரம். அதே போல் ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம், மீனம், இந்த ராசி உங்களுக்கு வசீகர ராசிகளாக இங்கு கருதப்படுகிறது. அதே சமயத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சிம்மம், கன்னி, துலாம், கும்பம், மேஷம், இதெல்லாம் இந்த ராசிக்குண்டான லக்னத்திற்கோ ராசிக்குண்டான வசீகர ராசிகள். கடகராசியோ கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம், மீனம், மேஷம், இது எல்லாமே இந்த கடகராசிக்குண்டான வசீகர ராசிகளாகும். சிம்ம ராசிக்குண்டான வசீகர ராசிகள் மேஷம், மிதுனம், விருச்சிகம், தனுசு, கும்பம், இவை அனைத்துமே சிம்ம ராசிக்கு உண்டான ஒரு வசீகர ராசிகளாக இங்கு நாம் எடுத்துக்கலாம். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷபம், மிதுனம், விருச்சிகம், தனுசு, மகரம், இதெல்லாம் இவர்களுக்கு கன்னிராசிக்காரனுக்கு ஒரு வசீகர ராசிகள். இது இவர்களுக்கு அதிக நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தனுசு, மகரம், கும்பம், மிதுனம், இந்த ராசியெல்லாம் இவர்களுக்கு வசீகர ராசிகள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மகரம், கும்பம், மீனம், ரிஷபம், சிம்மம், கன்னி, இந்த ராசியெல்லாம் இவர்களுடைய வசீக ராசிகளாக கருதப்படுகிறது.
தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, துலாம் இவையெல்லாம் இவருடைய வசீகர ராசியில் பிறந்தாகும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மீனம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம் இவை எல்லாமே வசீகர ராசிகளாக நாம் எடுத்து செல்லலாம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், தனுசு இவை அனைத்துமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வசீகர ராசிகளாக கருதப்படுகிறது. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ரிஷபம், கடகம், விருச்சிகம், தனுசு, மகரம் இவை அனைத்துமே இவர்களுக்கு யோக ராசிகளாக இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த வசீகர ராசிகள்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வசீகர ராசிகளில் உள்ளவங்க உங்களுக்கு நட்பாக அமைந்தாலும் நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலை பார்ட்னராக வச்சுக்கணும். இந்த ராசிக்காரங்களை நீங்கள் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டால் நல்லது. உங்கள் வீட்டிலேயே இருக்கிற அந்த ராசிக்காரங்கள்லாம் இவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இது வெறும் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா இந்த ராசியில் லக்ன புள்ளி ஏதாவது ராசியில் லக்ன புள்ளி வளர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைத்து விஷயம் நடம், திருமணத்துக்கு முகூர்த்தமோ, கடை திறப்பு விழாவிற்கோ, ஏன் டாக்டர் சொல்லிட்டாரு ஜோசியர்கிட்ட போய் நேரம் குறிச்சிட்டு வாப்பா, குழந்தைக்கு உங்கள் வீட்டுக்கார மகன் டெலிவரி சிசேரியன் தான் பண்ணணுன்ட்டான நாள் குறித்து கொடுப்பதற்காகவோ இந்த மாதிரி ராசிகளை லக்னம் விழக்கூடிய நேரத்தை பார்த்து நீங்கள் குறிச்சிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அதி அற்புத நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நண்பர்கள், தொழில் வட்டாரங்கள் அனைத்துமே பார்த்துக்கலாம். நீங்கள் இதில் சில சமயத்துக்கு வீட்டில் உள்ள குடும்பங்கள் எல்லாருமே இந்த ராசியில் சில பேர் வந்துடுவாங்க. இதே மாதிரி ராசியில் எல்லாருமே வந்துட்டாங்க. குடும்பமே உங்களுக்கு குதூகூலமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இவை அனைத்தையும் பயன்படுத்தி நீங்களே பல விஷயங்களில் உங்கள் குடும்பத்தை மறுசீரமைத்து கொண்டு வெற்றியுடன் வாழ எல்லாம் வல்ல ஈசனை நான் பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.